தென்னக நுகர்வோர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, பெட்காட் பேரியக்கத்தின் நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, நமது இயக்கம் கடந்த 25 ஆண்டுகளாக நுகர்வோரில் பல சேவைகளையும் சாதனைகளையும் செய்து ஒரு தன்னிகரற்ற ஒரு அமைப்பாக தமிழகத்தில் செயல்பட்டு வருவது அனைவரும் அறிந்தது. இதுவரை நமது அமைப்பின் சார்பாக எல்லா மாவட்டங்களிலும் மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வுகளையும் மாவட்ட ரீதியாக அமைப்பை வலுப்படுத்தி அவர்கள் மூலமாக பல சேவைகளும் செய்து கொண்டு ஒரு தரமான நுகர்வோரை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு நம்முடைய பயணம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த பயணத்தில் நமது நிர்வாகிகள் அனைவருக்கும் நுகர்வோர் பற்றிய தெளிவு இருக்க வேண்டும் என்ற நோக்கோடு அதை ஒவ்வொரு கூட்டத்திலும் நாம் விழிப்புணர்வையும் பிரச்சாரத்தையும் மேற்கொண்டு அதன் மூலமாக நிர்வாகிகளை வழிநடத்தி கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் நுகர்வோர் பற்றிய முழு விவரங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. ஆனால் அனைத்தையும் ஒரே நாளில் நாம் அறிந்து கொள்வது என்பது இயலாத காரியம். இதற்கான நுகர்வோர் பற்றிய புத்தகங்கள், பல புத்தகங்கள் விற்பனைக்கு வந்துள்ளது இருக்கிறது. அதை பார்த்து நாம் படித்து அறிந்து கொள்ளலாம். அப்படி புத்தகங்களை வாங்கி படித்து அறிந்து கொள்வதற்கு நேரமின்மையாலும் சூழ்நிலை காரணத்தினாலும் முடியாமல் இருக்கும் நபர்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நாம் நுகர்வோர் பற்றிய விழிப்புணர்வையும் அதனுடைய பயன்பாட்டையும் எவை நுகர்வோர் சட்டத்தின் கீழ் கட்டுப்படும் என்பதையும் ஒவ்வொன்றாக தெளிவாக சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். அது நமது வாட்ஸ்அப் குழுவின் மூலமாகவும் நமது நிர்வாகிகள் குரூப் மூலமாகவும் இந்த விவரங்களை, இந்த பயிற்சியை கொண்டு செல்வதனால் அமைப்பு ரீதியாக மட்டுமில்லாமல் இதை பார்க்கும் அனைத்து நுகர்வோரும் சிறந்த முறையில் விழிப்படைந்து அவர்களை சுற்றியுள்ளவர்களை பாதுகாப்பதற்கு இது ஏதுவாக அமையும் என்ற ஒரு நோக்கோடு இந்த முயற்சியை மேற்கொண்டு தொடங்குகிறேன். உங்கள் ஆசீர்வாதத்தோடு வணக்கம். நுகர்வோர் என்றால் என்ன? 2019ஆம் ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் 2(7) பிரிவு நுகர்வோர் பற்றி பின்வருமாறு குறிப்பிடுகிறது. அதாவது, எந்த ஒரு பொருளையும் அல்லது சேவையையும் வாங்குபவர் அல்லது வாடகைக்கு எடுப்பவர் அல்லது உபயோகப்படுத்துபவர்கள் நுகர்வோர் எனப்படுகின்றனர். நம்ம காசு கொடுத்து எந்த ஒரு பொருளையும், அது பொருளோ சேவையோ இல்லை வாடகைக்கோ நாம் எடுத்து சொந்த உபயோகத்திற்காக பயன்படுத்தும் பொழுது நாம் அனைவரும் நுகர்வோரே. பிறந்த குழந்தை முதல் ஜனாதிபதி வரை அனைவரும் நுகர்வோரே. நுகர்வோர்னா வெறும் மனிதர்கள் மட்டுமல்ல,
அனைத்து உயிரினமும் நுகர்வோர் தான். இதை எதுக்காக மனிதர்களை மட்டும் சொல்கிறோன்னா, மீதி 5 அறிவு உள்ள எவையும் பேசும் திறன் இல்லாமல் சிந்திக்கும் திறன் இருந்தாலும் பேசுவதற்கு வாய்ப்பில்லை. படைப்பிலே மிகச்சிறந்த படிப்பு மனித படிப்பு. அதில் சில நபர்கள் சுய லாபத்திற்காக அவர்களை தவறான வழியில் கொண்டு சென்று தவறான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த தவறான வழியில் கொண்டு செல்பவர்களையும் தவறான முறையில் சமுதாயத்தை உருவாக்குவதிலும் நம்முடைய வருங்கால சந்ததிகளை காப்பாற்றும் நோக்கோடும் அவர்களுக்காக நாம் மிகப்பெரிய அளவில் சொத்துக்களை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, இயற்கையை பாதுகாத்து தரமான ஒரு சமுதாயத்தை அவர்கள் கையில் ஒப்படைக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமை. அக்கடமையிலிருந்து நாம் விடுபட்டால் நிச்சயமாக நம்முடைய சந்ததிகள் மிகவும் வேதனைப்படுவதோடு மட்டுமில்லாமல் வாழ்வாதாரத்தை அனைத்தும் தொலைத்திருப்பார்கள். அதற்கு நாம் இடம் கொடுக்காமல் நம்மால் முடிந்தவரை சமுதாயத்தை தரமான முறையில் உருவாக்கவும் தரமான நுகர்வோரை உருவாக்கவும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நிச்சயம் நாம் வெற்றி பெறுவோம். அந்த வெற்றிக்கு நமது நுகர்வோர் நிர்வாகிகள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இதற்காக ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் ஒதுக்கினால் நிச்சயமாக அந்த வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும். அது வருங்கால சந்ததிகளுக்கு மட்டுமல்ல, தற்போது உள்ள நமக்குமே அது வாழ்வாதாரத்தை தரமாக்கிக் கொள்ளும். நாம் தொடர்ந்து இதுவரை நாம் எதிர்நோக்கியிருந்த பல பிரச்சனைகள் நம்மை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு நாம் அவதிப்படுகிறோம் என்பதை உணர்வுபூர்வமாக நாம் அறிவோம். கொரோனா காலம், அதில் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள். மிகப்பெரிய செல்வந்தர்களும் கோடீஸ்வரர்களும் அவருடைய குடும்பத்தினர் கூட பார்க்க முடியாத அளவிற்கு அவருடைய இறப்பு மிகவும் மோசமாக இருந்து அவற்றை எப்படியெல்லாம் அடக்கம் செய்தார்கள் நாம் பல தொலைக்காட்சி மூலமாகவும் செய்தித்தாள் மூலமாகவும் அறிந்துள்ளோம். பணத்திற்கு முக்கியத்துவம் தரும் நபர்கள் மனித நேயத்துக்கோ உறவுகளுக்கோ முக்கியத்துவம் தருவதில்லை. அது மட்டுமா, இயற்கையை அழித்தோம், மரங்களை வெட்டினோம் என்று வெயில் கொடுமையால் அவதிப்படுகின்றோம். மலைகளை சுரண்டினோம், மண்ணை சுரண்டினோம், நீர் பற்றாக்குறை. காவிரி ஆறு கதறுகிறது. காரணம், காவிரி ஆற்றில் இருந்த மணலையெல்லாம் சுரண்டு வெறும் எலும்புக்கூடாக, ஒரு மனிதருக்கு சதையில்லாமல் வெறும் எலும்புக்கூடு எந்த அளவில் இருக்கிறதோ அந்த அளவில் இன்று காவிரி ஆறு மாறி வருகிறது. காவிரி ஆறு தானே நமக்கென்று என்று இருக்காமல் அதை எலும்புக்கூடாக மாறினால் அதில் பாதிக்கப்படுவது காவிரி ஆற்றை சுற்றியுள்ள நாம் மட்டுமல்ல, நமது விவசாயிகளும், நம்ம நாடும், நமது தேசமும். சிந்திப்போம், இயற்கையை பாதுகாப்போம், நுகர்வோரை பற்றி நன்கறிவோம், சிந்தித்து செயலாற்றுவோம். ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம்.